கடவுள் நம்ம ஆசைப்பட்டதை கொடுத்துட மாட்டாரா? நம்ம கேட்ட பைக்கை அப்பா வாங்கி தந்துட மாட்டாரா? எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ இருந்துட மாட்டாங்களா? இப்படி யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்துட மாட்டாங்களாங்கிற அந்த மனநிலை நம்மளை எப்போதுமே ரிசீவர் எண்ட், அதாவது பெற்றுக்கொள்ளும் மனநிலையிலே வச்சிருக்கு. எப்போவுமே வாங்கிக்கிட்டே இருக்கோமே, என்னைக்காவது கொடுக்கறத பற்றி யோசிச்சிருக்கோமா? கொடுக்கறதோட மகத்துவத்தை இந்த கதை உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு நகரத்தோட பரபரப்பான ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் தினசரி பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ரயில் நிலையங்கிறதால அவனுக்கு வருமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலதிபர் பணக்காரர் அங்கே வந்தார். அவரை பார்த்த உடனே இவர்கிட்ட கேட்டால் நிறைய பணம் தருவாருங்கிற நம்பிக்கையில் அவர்கிட்ட காசு கேட்டான் அந்த பிச்சைக்காரன். அவன் கிட்ட வந்த அந்த பெரிய மனிதர், ஏன்பா, உன்னை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கியே, யாருக்காவது எதையாவது கொடுத்துருக்கியான்னு கேட்டாரு. காசு தருவாருன்னு பார்த்தா இவர் என்ன கொடுக்க சொல்றாருன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே, ஐயா, நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு என்ன கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டான். உங்ககிட்ட கொடுக்க என்ன இருக்கு என்ன இல்லைன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உங்ககிட்ட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இல்லைன்னா அவங்க கிட்டேருந்து கேட்கறதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது. இயற்கையோட விதி என்னன்னா கொடுத்தாதான் கிடைக்கும். இந்த வார்த்தைகள் அந்த பிச்சைக்காரனோட மனசை பெரிய அளவில் பாதிச்சுது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவனுக்கு தூக்கமே இல்லை. நம்மளால என்ன கொடுக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலையில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சாலையோரத்துல பூத்திருந்த பூக்கள் அவன் கண்ணில் பட்டுச்சு. திடீர்னு மனசுல ஒரு ஐடியா, அந்த பூக்களை பறிச்சு அவன் பைக்குள்ள வச்சுக்கிட்டான். அன்னைக்கு முழுசும் தனக்கு தானம் கொடுத்தவங்களுக்கு பதிலா ஒரு பூ கொடுத்தான். மக்கள் எல்லாரும் சந்தோஷமா அவங்கிட்ட பூக்களை வாங்கிக்கிட்டு தர்மம் கொடுத்துட்டு போனாங்க. அதுவே அவனோட வழக்கமாகவும் மாறிடுச்சு. சில நாட்கள் கழிச்சு அதே தொழிலதிபர் அந்த ரயில் நிலையத்துக்கு வந்தார். அவரை சந்திச்ச அந்த பிச்சைக்காரர், ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட பூக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னான். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பணம் கொடுத்துட்டு பூக்களை வாங்கிக்கிட்ட தொழிலதிபர் சொன்னாரு, நீ இனிமேலும் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நீயும் ஒரு தொழிலதிபர். மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு நெருப்பெரிய ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் கழிச்சு அதே ரயில் நிலையத்துல 2 பெரும் தொழிலதிபர்கள் சந்திச்சுக்கிறாங்க. ஒருத்தர் அந்த பெரிய மனிதர், இன்னொருத்தர் பிச்சைக்காரனா இருந்து பூ வியாபாரியா மாறி இருந்த அந்த புது தொழிலதிபர். நம்ம கொடுக்கும் போதுதான் பெறுவதற்கான தகுதியை பெறுகிறோம். நீங்க சொன்ன அந்த வரிகள் பிச்சைக்காரனா இருந்த என்ன இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா மாத்தி இருக்கு. என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் சார்னு நன்றியோட சொன்னாரு அந்த பிச்சைக்காரர், சாரி தொழிலதிபர். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவு நமக்கு கிடைக்கும். புத்தகம் வாசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாதான் அறிவை பெற முடியும். கடின உழைப்பை கொடுத்தாதான் தொழிலையோ வேலையிலையோ ஜெயிக்க முடியும். மரியாதை கொடுத்தாதான் அதை திரும்ப பெற முடியும். இப்படி சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒன்று கொடுத்தா மட்டும்தான் ஏதோ ஒன்று பெற முடியும். இந்த புரிதல் உள்ள ஒரு மனுஷனோட வளர்ச்சியையும் வெற்றியையும் யாராலையாவது தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.